Dear student, இந்த வீடியோவில் நம்ம ஷேடோஸ் பற்றி ஸ்டடி பண்ண போகிறோம். என்ன ப்ரீவியஸ் வீடியோஸில் லைட் பற்றி ஸ்டடி பண்ணியிருந்தோம். அந்த லைட் ரேஸோட சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருந்தோம். அந்த எந்தெந்த மெட்டீரியல்ஸ் லைட்டை அலோவ் பண்ணும் அப்படிங்கிறத வச்சு அதை கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருந்தோம். டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்லூசன்ட், ஒபேக்யூ மெட்டீரியல் அப்படின்னு கிளாஸிஃபைட் பண்ணியிருந்தோம். சரிதானே? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஷேடோஸ். நம்ம ஒரு சன்லைட்டில் நம்ம நடந்து போகும்போது நம்மளுடைய நிழல் நமக்கு பின்புறமாக விழும். என்ன சன்லைட்டை எதிர்த்து நம்ம நடந்து போனோம் அப்படின்னா நம்மளுடைய நிழல் நம்மளோட பின்புறம் விழும். இந்த நிழல் எப்படி விழுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்ம பாடி டஸ் நாட் அலோவ் டு பாஸ் த்ரூ த லைட் ரேஸ். நம்ம பாடி என்ன பண்ணாது, லைட் ரேஸை பாஸ் பண்ண அலோவ் பண்ணாது. அப்போ இந்த லைட் ப்ரிவெண்ட் ஆகக்கூடிய லைட் ரேஸ் என்ன ஆகாது, நம்மளுடைய பாடி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணாது, லைட் ரேஸ் என்ன இருக்காது. அப்போது அங்கே நிழல் விழுதை பார்த்துருப்போம். இதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஷேடோ. அப்போது ஷேடோ எப்படி ஃபார்மேஷன் ஆகுது. அப்போது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், லைட் ட்ராவல்ஸ் இன் ஏ ஸ்ட்ரைட் லைன். என்ன லைட் ரேஸ் எல்லாமே எப்படி தான் இப்போ இதாகும், ட்ராவல்ஸ் பண்ணது எல்லாமே ஸ்ட்ரைட் லைனில் தான் இருக்கும். சரிதானே? ஸோ இது என்ன பண்ணாது, டஸ் நாட் cannot go around itself. இப்போ நம்ம பாடியை சுற்றி நமக்கு பின்னால் நம்ம அது லைட் ரேஸ் கிடைக்காது. சரிதானே? ஒன்லி ஸ்ட்ரைட் லைனில் மட்டும்தான் என்ன ஆகும், இதாகும். அப்போது ஒரு லைட் ரேஸ் ஸ்ட்ரைட் லைனில் போயிட்டு இருக்கக்கூடிய லைட் ரேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் நான் எடுத்து வச்சேன்னா தட் ஆப்ஜெக்ட் ஷுட் பி அ ஒபேக்யூ ஆப்ஜெக்ட். சரிதா? ஒரு ஒபேக்யூ ஆப்ஜெக்டை நான் எடுத்து வச்சா என்ன ஆகும் அப்படின்னா அந்த லைட் ரேஸ் என்ன ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும். சரிதானே? அப்போது அது ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ப்ராபகேட்டிங்கில் இருந்து அது ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு பின்னால் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டார்க்னஸ் தெரியும். இந்த டார்க்னஸை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஷேடோஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிதானே? அப்போது when the light rays, when an opaque object is placed in the path of light from a point of source, எந்த சோர்ஸ்லேருந்து வருதோ அந்த இடத்துல அந்த லைட் சோர்ஸோட அந்த லைட் ரேஸ் போகக்கூடிய அந்த வழியில் நான் ஒரு ஒபேக்கு ஆப்ஜெக்டை வச்சேன் அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் எ யூனிஃபார்ம் டார்க் ஷேடோ. சரிண்ணே? அப்போ ஒரு யூனிஃபார்ம் டார்க் ஷேடோ என்ன ஆகுது, ஃபார்மேஷன் ஆகுது. இந்த ஷேடோ என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அம்ப்ரா அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த ஷேடோ என்னன்னு சொல்லுவோம், அம்ப்ரா. அப்போ என்னென்னு ஒபேக்கு ஆப்ஜெக்ட் is placed in the path of light coming from a broad source of light, a small umbra will appear. சரிண்ணே? ஒரு ஸ்மால் அம்ப்ரா என்ன ஆகும், அப்பியர் ஆகும். நம்ம அதை நம்ம நிழலை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு அது நம்ம நிழலை சுற்றி ஒரு ஸ்மால் லைட்டாக இருக்கக்கூடிய ஒரு டார்க் போர்ஷன் காணப்படும். சரிதானே? ஒரு இலுமினேஷன் என்ன இருக்கும், காணப்படும். இந்த இலுமினேஷனை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பென் அம்ப்ரா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? எ ஸ்மால் அம்ப்ரா வில் அப்பியர் ஆன் த screen and an illuminated shadow area appears around umbra. This illuminated shadow area is called penumbra அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், பென்னம்பரா. சரிண்ணா? இந்த பென்னம்பரா எப்பவுமே அம்ப்ராங்கிற போர்ஷனை என்ன இருக்கும், சரௌண்டிங் பண்ணி தான் காணப்படும். சரிண்ணா? இந்த ஆம்ப்ரா அப்படிங்கிற இது இட் இஸ் அ டார்க்கஸ்ட் பார்ட் ஆஃப் த ஷேடோ. பென்னம்பரா இட் இஸ் அ லைட் டார்க். சரியா? லைட்டஸ்ட்டு டார்க் ஆஃப் த ஷேடோஸ். சரிங்களா? அப்போ லைட்டஸ்ட் ஷேடோ ஆஃப் ஷேடோ என்னன்னு சொல்லுவோம், பென்னம்பராமோ. டார்க்கஸ்ட் போர்ஷன் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அம்ப்ரா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே? ஸோ இது ஷேடோஸ். சரியா? அப்போ இந்த ஷேடோஸோட ப்ராப்பர்ட்டி. சரிண்ணா? நம்ம ஷேடோவோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஷேடோஸை உருவாக்காது. சரிண்ணா? ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் டு நாட் ஃபார்ம் ஷேடோஸ். ஒன்லி ஒபேக்கு ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார்ம் ஷேடோஸ். இது மட்டும்தான் ஷேடோஸ் உருவாக்குமா, ஒபேக்கு ஆப்ஜெக்ட் மட்டும்தான். சரிதானே? ஷேடோஸ் வில் பி ஃபார்ம்டு இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் லைட் சோர்ஸ். எப்பவுமே லைட் சோர்ஸுக்கு ஆப்போசிட் சைடில் தான் இந்த ஷேடோஸ் என்ன ஆகும், ஃபார்மேஷன் ஆகும். தேர்டு, இட் cannot be determined the characteristics of an object by its shadows.
சரிங்களா. இந்த ஷேடோஸை வச்சு அடிப்படையாக வச்சுட்டு ஒரு பொருளோட இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்டோட கேரக்டரிஸ்டிக்ஸை என்னால் என்ன பண்ண முடியாது, ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. சரிங்களா. அடுத்தது த ஷேடோஸ் வில் பி ஆல்வேஸ் டார்க்கர் வாட் எவர் மே பி த கலர் ஆஃப் லைட் ரேஸ். எப்பவுமே ஷேடோ வந்து என்ன இருக்கும், டார்க்காக தான் இருக்கும். சரிண்ணா. அது அந்த ஆப்ஜெக்டோட இது வந்து கலராக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம பார்த்து லைட் ரேஸ் வந்து என்ன இருக்கலாம், கலராக லைட் ரேஸை யூஸ் பண்ணலாம். நான் எதை யூஸ் பண்ணினாலுமே அந்த ஷேடோ எப்பவுமே எப்படி தான் இருக்கும், டார்க்கராக தான் இருக்கும். சரிண்ணா. அடுத்தது லைட் சோர்ஸ் ஒபேக் ஆப்ஜெக்ட் ஆர் ஷேடோஸ் ஆல் ஆர் இன் ஸ்ட்ரைட் லைன்ஸ். சரியா. ஒரு ஷேடோ ஃபார்மேஷன் ஆகணும்னா இந்த லைட் சோர்ஸும் ஒபேக் ஆப்ஜெக்ட் எல்லாமே என்ன இருக்கணும், ஸ்ட்ரைட் லைனில் தான் இருக்கணும். அடுத்தது சைஸ் ஆஃப் த ஷேடோ டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த சைஸ், இந்த ஷேடோட சைஸ் வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, லைட்டுக்கும் தட் இஸ் த லைட் சோர்ஸுக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ், இது ஒன்று. சரியா. ரெண்டாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்டு ஸ்க்ரீன், ஸ்க்ரீனுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். அப்போ இதை பொறுத்து தான் அந்த ஷேடோஸோட சைஸ் வந்து என்ன இருக்குது. சரிதானே. ஸோ அப்போ இந்த ஷேடோவை பேஸ் பண்ணி ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். 2 இன்சிடென்ட்ஸ்னு கூட சொல்லலாம். நம்ம வானத்தில் அதிகமாக இந்த பார்க்கக்கூடியது வந்து எக்லிப்சஸ், அப்படி தானே, சோலார் எக்லிப்சஸ் அண்டு lunar eclipses. இந்த solar eclipses and இந்த lunar eclipses பார்த்தோம் அப்படின்னா it is one of the implication of shadows. ஷேடோவோட ஒரு இதுதான் என்னது, இந்த சோலார் எக்லிப்ஸோ lunar eclipse. சரி தானே. அப்போது இங்கே வந்து என்ன பண்ணுது, அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட்ஸான இந்த மூன்லேயோ இல்லைன்னா எர்த்லேயோ சன்லைட்லேருந்து வரக்கூடிய ரேஸ் பட்டு ஆப்போனண்ட்டில் என்ன இருக்குது, ஒபேக்யூ பண்ணி மூன்லேயோ இல்லைன்னா எர்த்துலேயோ படாமல் இருக்கும் போதும் ஒரு நிழல் வந்து என்ன ஆகுது, உருவாகுது. சரிண்ணா. அதை தான் என்னன்னு சொல்கிறோம், எக்லிப்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிண்ணா. திஸ் எக்லிப்சஸ் that is solar and lunar eclipses are occurring that are due to the property of light known as the rectilinear propagation of light. இந்த solar and lunar eclipses of வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைட்டு தான். சரிதுன்னா அதையும் நம்ம சொல்லிடுவோம், லைட்ஸ் ரேஸ் ஆர் ரெக்டிலினியர் ப்ராப்பகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதனால தான் ஏற்படுது. ஃபஸ்ட்டு சோலார் எக்லிப்சஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா. சோலார் எக்லிப்சஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா, மூன் அரைசஸ் பிட்வீன் த சன் அண்ட் த எர்த். அதாவது மூன் வந்து சன்னுக்கும் எர்த்துக்கும் இடையில் வரும்போதும் உருவாகக்கூடியதான் என்னது, சோலார் எக்லிப்சஸ். அப்போது என்ன ஆகும், இந்த லைட் ரேஸ் வந்து இந்த மூன் மேலே பட்டு இந்த ஏரியாவில் எர்த்தில் இந்த ஏ அப்படிங்கிற ஏரியா கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஏங்கிற ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆயிரும், இது எல்லாமே மறைச்சிரும். லைட் ரேஸ் எல்லாத்தையும் எது மறைச்சிரும், மூன் வந்து என்ன ஆயிரும், மறைச்சிரும். அப்போ இந்த ஏரியாவில் என்ன இருக்காது, சன்லைட் வந்து கிடைக்காது. அப்போ இங்கே டார்க்னஸ்ஸாக இருக்கும். அப்போ இந்த டார்க்னஸ்ஸு இருக்கக்கூடியதுனால இங்கே இருக்கிறவங்களால என்ன பண்ண முடியாது, சன்லைட்டை பார்க்க முடியாது. அதே நேரத்தில் இந்த பாயிண்ட் பி அண்ட் சியில் இருக்கிறவங்க பார்ஷியலி தே ஷாதயர் சன்லைட்ஸ், அப்படி தானே, பார்ஷியலாக என்ன பண்ணலாம், பார்க்கலாம். சரி தானே. ஆனால் ஏங்கிற ஏரியாவில் இருக்கவங்க பார்க்க முடியாது. இதுதான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சோலார் எக்லிப்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி லுனார் எக்லிப்சஸ் இது இட் இஸ் அக்கர் இன் நைட் ஒன்லி, அப்படி தானே. எங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா சன்னுக்கும் மூணுக்கும் இடையில் எர்த் வரும்போதும். சரி தானே. ஸோ லுனார் எக்லிப்சஸ் அக்யூஸ் டியூ டு த எர்த் கம்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் மூன். அப்போ என்ன ஆயிரும், இந்த மூன் இருக்கு இல்லையா, இந்த மூணுக்கு பாஸ் ஆகக்கூடிய இந்த லைட் ரைஸை எது ப்ரிவென்ட் பண்ணிடுச்சுது, எர்த் வந்து என்ன ஆயிரும், ப்ரிவென்ட் பண்ணிடுச்சுது. சரிதானே. அப்போ இங்கே மூணுக்கு என்ன இருக்காது, லைட் ரேஸ் கிடைக்காது. அப்போ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் இங்கே பார்க்க முடியாது. அதனால் இந்த டார்க்கஸ்ட் போர்ஷன்ஸில் இருக்கக்கூடிய எர்த்தில் இருக்கக்கூடியவங்களால் என்ன பண்ண முடியாது, மூணு அந்த டைம் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. சரிதானே. அப்போ இந்த ஷேடோஸ் வந்து இங்கே மூணில் உருவாகிட்டதுனால இங்கே இந்த ஏரியாவில் இருக்கவங்களால என்ன பண்ண முடியாது, மூன் லைட்டை பார்க்க முடியாது. இது என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லுனார் எக்லிப்சஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகேயா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பிளேன் மிரர் அண்ட் ரிஃப்ளெக்ஷன். சரியா, நம்ம வீட்டில் வந்து முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி வச்சுருப்போம் அப்படி தானே, அதில் நம்மளுடைய இமேஜஸை வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படி தானே. இந்த கண்ணாடி என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா, முகம் பார்க்கக்கூடிய இந்த கண்ணாடியை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பிளேன் மிரர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, எ பிளேன் மிரர் இஸ் எ வித் எ ஃப்ளாட் ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேசஸ். பிளேன் மிரர் எப்படி இருக்கும், ஒரு ஃப்ளாட் ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ் இருக்கக்கூடியது தான். சரி தானே, என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா பிளேன் மிரர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி தானே. அப்போ இந்த பிளேன் மிரர் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் இஸ் ஃபார்ம் எ இமேஜஸ். சரி, இட் மேக்ஸ் அ இமேஜ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட். அதுக்கு முன்னால் நம்ம போய் நின்னோம் அப்படின்னா நம்மளோட இமேஜை உருவாக்கியிருக்கோம் அப்படி தானே. நம்ம இங்கே எப்படி இருக்கோமோ அதே மாதிரியான ஒரு தோற்றம் வந்து எதுக்குள்ளே அந்த பிளேன் மிரர்லேயே என்னாகும் தெரியும். சரி தானே, இதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பிளேன் மிரர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த பிளேன் மிரரோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம். சரி தானே. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போதும் திஸ் இமேஜ் இஸ் அப்ரைட், கரெக்டான இமேஜாக இருக்கும், சரியான இமேஜஸாக இருக்கும். நம்மளோட உருவம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவு தான் எங்கே என்ன இருக்கும் தெரியும். நம்மளோட உருவத்தோட என்ன மாடிஃபிகேஷன் இருக்கோ அதே மாடிஃபிகேஷன் தான் அங்கேயும் தெரியும். சரி தானே. அடுத்தது த இமேஜ் அண்ட் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் த சேம் சைஸ். நம்மளுக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜஸும் நம்மளுடைய ஆப்ஜெக்ட் நம்மள ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோம். சரிங்களா, நம்மள என்ன இருக்கும் அப்படின்னா சேம் அளவாக தான் இருக்கும். நம்ம ஹியூஜாக இருந்தால் ஹியூஜாக இருக்கும், ஸ்மாலாக இருந்தால் ஸ்மாலாக காட்டும். சரி, அப்போ மாற்றி என்ன பண்ணாது காட்டாது. அப்போ சேம் சைஸ் ஆஃப் இமேஜஸ் வந்து என்ன ஆகும் அக்கேர் ஆகும். சரிங்களா, த இமேஜ் இஸ் விர்ச்சுவல். சரியா, இதில் உருவாக்கக்கூடிய இமேஜ் எல்லாமே என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா விர்ச்சுவல் இமேஜஸ்ன்னு சொல்லுவோம். லேட்டர் விர்ச்சுவல் இமேஜஸ் நான் என்னென்னு சொல்கிறேன். ஓகேயா. அடுத்தது த இமேஜ் இஸ் லேட்ரலி இன்வெர்டட். சரியா, இமேஜ் எப்படி தெரியும் லேட்ரலி இன்வெர்டட். நம்ம பார்த்துருப்போம், நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போதும் நம்மளோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரியும் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் மாதிரியும் நாங்கள் மாறி காணப்படும். சரி தானே, இதைத்தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லேட்ரலி இன்வெர்டட் அப்படின்னு தலைகளாக தெரியும். சரி தானே. நான் இங்கே இந்த ரைட் ஹேண்ட் காட்டினேன்னா நமக்கு உள்ளே தெரியும் போது என்ன இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் இது வந்து என்ன ஆகும் இமேஜஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகும், நமக்கு பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸ் ஆகுறது. சரி தானே, லெஃப்ட் ஹேண்ட் அப்படி தான் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் இமேஜஸ் மாதிரி என்ன இருக்கும். சரி தானே. அடுத்தது we can determine the position of objects image by the drawing light rays. அந்த லைட் ரேஸோடைய பொசிஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இமேஜ் ட்ரா பண்ணுறது மூலமாக என்ன பண்ணலாம் இது பண்ணலாம். சரிண்ணா. அப்போ distance between the image and plane mirror and distance between the image object and plane mirror is always equal. அதாவது நம்ம நிற்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோமோ அதே மாதிரி தான் நமக்கு அந்த பிளேன் மிரரில் தெரியக்கூடிய இமேஜோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா. த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த மிரர் இஸ் ஈக்குவல் டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் ஃப்ரம் த மிரர். அது இந்த இமேஜ் உருவாகக்கூடியதுக்கும் என்ன இருக்கும் ஈக்குவலாக இருக்கும். இது எல்லாமே இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிளேன் மிரர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. மிரரோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிண்ணா. ஐக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரியல் அண்ட் விர்ச்சுவல் இமேஜஸ். இந்த நம்ம ஏற்கனவே பின்கோல் கேமரா பார்த்தோம். இந்த பின்கோல் கேமராவில் ஃபார்மேஷன் ஆகக்கூடிய இமேஜஸும் பார்த்துருக்கோம். இப்போ பிளேன் மிரரில் ஃபார்மேஷன் ஆகக்கூடிய மிரரும் பார்த்துருக்கோம். சரிண்ணா. அப்போது இந்த பின்கோலில் ஃபார்மேஷன் ஆகக்கூடிய இமேஜ் வந்து ஒரு ஸ்க்ரீனில் ஃபார்மேஷன் ஆகிருக்கும் அப்படி தானே. ஆனால் நம்ம மிரரில் பிளேன் மிரரில் பார்த்த இமேஜஸ் வந்து ஸ்க்ரீனில் ஃபார்மேஷன் ஆகிருக்காது. சரி தானே. அப்போ த இமேஜஸ் தட் ஆர் அப்டைன்ட் ஆன் ஸ்க்ரீன் ஆர் கால்டு ரியல் இமேஜஸ். அப்போ எதெல்லாம் அந்த ஸ்க்ரீனில் ஃபார்மேஷன் ஆகிருக்கோ அதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம் ரியல் இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிண்ணா. அப்போ த இமேஜ் cannot be obtained on a screen is called virtual images. அதாவது எதெல்லாம் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகலையோ அதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் விர்ச்சுவல் இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே. ஸோ தீஸ் ஆர் அபவுட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். நெக்ஸ்ட் வீடியோஸில் கலர்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணலாம்.